ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவி ஃபேமிலி vlog. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறோம். நாங்களும் செமையாக இருக்கோம். இன்றைக்கி வந்து சூப்பரான vlog, அப்படியே மிக்ஸ்டு vlog-ஆக வரும். மேரேஜுக்கு போனது, அதுக்கப்புறம் மேரேஜுக்கு ரெடி ஆனது, இந்த மாதிரிலாம் கலந்து வரும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காலையிலே நாங்கள் வந்து இப்போ இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு சத்து மாவு நலுங்கு மாவு எல்லாமே வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ரெடி பண்ணி, அது வந்து நான் நேற்று வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அது கூட எப்படி வாங்கணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் டீட்டெயிலாக சொல்வேன். நீங்கள் அது வந்து உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். காலையிலே வந்துட்டு நாங்கள் அரைக்கிற அண்ணா பார்த்திங்கன்னா வெளியே போகணும் அப்படின்ட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்களா. அதனால் போயிட்டு காலையிலே அரைச்சிட்டு இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் எதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நான் வண்டி ஓட்டும் போது பேச மாட்டேன். சரி, ஓகே. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு மற்ற vlog என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிட்டு வீடியோ போடுறேன். என்ன ஏதாவது போட்டு பத்திரமா வச்சுருக்கீங்களா? செக் பண்ணுறதுக்கு பேகுக்குள்ளே ஏதாவது போட்டு மறைச்சி வச்சுருக்கீங்களா? வேறு என்ன இருக்குன்னு யோசிச்சு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போட சொல்லியிருக்காங்கல்ல, அதை யோசிக்கணும்ல. நான் நீங்கள் டெய்லி இன்ட்ரெஸ்டிங்காக போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் இன்ட்ரெஸ்டிங்காக போடுறதுக்காக யோசிச்சுட்ருக்கேன். நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். சரி, இது மெசேஜ் பண்ணுறேன்ற வர நார்மலாக பேசுகிறோம். கடவுளே, ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே, வாங்க நம்ம அடுத்த வீடியோலயே போங்க. ஐயோ ஐயோ, டங்கு ரொம்ப ரோல் ஆகிட்டு இருக்கு. ரோல் ஆகலைங்க, மைண்ட் ரோல் ஆகிட்டு இருக்கு. டங்கு தான் ரோல் ஆகல. அப்படி சொல்ல. இங்கே பாரு, எங்கே தான் பார்த்துட்டு வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் எல்லாமே மொத்தமாக கும்பலாக கிளம்பிடுறாங்க. எல்லாரும் எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னே தெரியும். யாரை சொல்றது சொல்லு முதல்ல. தெருவில் இருக்கிற நாயை சொல்கிறேன். எல்லாம் குளிரா இருக்குல்ல, அது பாட்டுக்கு வருது போகுது. இந்த ரோட்ல பஸ் போகுது, வண்டி போகுது, எதையுமே கவனிக்கிறது. அது மட்டும் பரவாயில்ல, அது பெத்ததையும் போட்டு விட்டுருது ரோட்ல. அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்குங்க. அன்னைக்கு நடுவுல அந்த இதுக்கு நடுவுல வந்துருச்சு, காருக்கு நடுவுல. அவங்க காரை நிறுத்திட்டு அதை திருப்பி கையில் எடுத்து ஓரமா விட்டுட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது நாயோட அம்மாக்கும் நாயோட அப்பாவுக்கும். சரி, ஓகே. என்னடா பாவி என்னாச்சு? என்னது இது? என்னடா இது? அவ்வளவு வலிக்காம உனக்கு வந்துச்சு? என்னடா இது? நாய்க்கு வலிக்காதா? யாரோ அதை என்ன பண்ண போற இப்போ? மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சா காசு வரும்டா. ஆமாண்டா, வா 2 பேரும் போகலாம். காட்டு பல்ல. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓட்ட போகலாம். ரொம்ப நாள் கழித்து ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம், ரிசப்ஷனுக்கு போயிருந்தோம். ஸோ இது யாரோட ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா என்னோட தம்பியோட ஒய்ஃபோட அண்ணனுக்கு ரிசப்ஷன். சைதாப்பேட்டில் மேரேஜ் முடிச்சுட்டு மேரேஜுக்கு போகிற டேரெக்டாக ரிசப்ஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தையும் நாராயணன் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கேருந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பி போனோம். எங்கள் அம்மா ஃபேமிலி எல்லாருமே வந்தாங்க. 2 கேப் புக் பண்ணி போனோம். ஒன்று பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே எங்கள் காரில் கரெக்டாக இருந்துச்சு, நாங்கள் எங்களுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். அவங்க எல்லாமே இன்னொரு கேப் புக் பண்ணி வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய அவுட்ஃபிட்டு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எல்லாமே மொத்தமாக போயிட்டு மேலே அப்படியே ஒரு கூட்டமாக சேர்ந்துட்டோம். அங்கேயே உட்காந்துட்டு செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். என் தம்பி குழந்தை வேறு எல்லாருக்கிட்டையும் இப்போ அவன் என்னன்னா இவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட அப்படின்னு கிடையாது, யார் கூப்பிட்டாலும் போயிடுறது. ஸோ நம்ம பிறந்த என் பையன் பிறந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, என்னை தவிர வேறு யார்ட்டையும் போக மாட்டான். எங்கள் அம்மா எங்கள் அப்பா குறிப்பிட்ட ஆள் தான். மற்றபடி யார்கிட்ட போனாலும் அழுவான். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க, என் தம்பி குழந்தை இல்லை, இப்போ இருக்கிற நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா யார்கிட்ட வேணால் போயிடுறாங்க. அது ஒரு நல்ல ஹேபிட். ஏன்னா அப்போ வந்து அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஸோ என்னோடய தங்கச்சி, ஃபஸ்ட்டு தங்கச்சி க்ரீன் கலர் சாரீ. இது வந்து என்னோடய பெரியம்மா, சித்தி, நம்ம vlog ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் இது யாருன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி எல்லாருமே நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பேன். எல்லாருமே ஒன்றா சேர்ந்தோம் அப்படின்னா நல்லா ஜாலியாக பேசுவோம். ஆனால் அங்கே பேச முடியல. அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு சவுண்டு, பயங்கர சவுண்டு, மியூசிக் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது என்னோடய அப்பா. என்ன பேசுகிறதுன்னு தெரியல, சவுண்டும் கேட்கல. இது வந்து என்னோடய 2வது தங்கச்சி. ஸோ என்னோடய 3வது தங்கச்சி பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு இருந்தால். பக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா என் 2வது தங்கச்சியோட ஹஸ்பண்டு. எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு கீழே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மொய் எழுதிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லைட் செட் மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கேருந்து அங்கே வருங்க, நல்ல டார்க்காக தெரியல. அங்கே வந்துட்டு நின்று ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி நாங்கள் நின்று குரூப்பாக தனித்தனியாக ஃபேமிலியாக பிடிச்சிட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்தது. இவர் தூங்கி எழுந்து வந்ததால் முகம் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா அப்போ தூக்கமே இல்லையா. சரி, கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சிட்டு உடனே கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு. இவள் வந்து என்னோடய தங்கச்சியோட குழந்தை ரிதன்யா. இவளுமே நம்ம சேனலில் வந்திருப்பா. செம்ம டான்ஸ் பயங்கரமாக ஆடுவாள். இந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி வெளியே போகும்போதும் ஜாலியாக இருக்கும். பாயெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம், சாப்பாடு இந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போயிடுது. நீங்களும் நிறைய பேர் இந்த மாதிரிலாம் போவீங்களே, ஜாலியாக இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி கீழே போய் சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம் சாப்பிட்டுட்டு, இது வந்து என்னோடய சித்தி, என்னோடய ஃபேவரட் பர்சன், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. இவங்களோட ஜாலியாக எனக்கு இவங்க நான் போடி வாடி இந்த மாதிரிலாம் பேசுவேன். நான் ரொம்ப மனசு விட்டு ஜாலியாக பேசுறது பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. எங்கள் அம்மாவோட அக்கா இந்த பக்கம், எங்கள் அம்மாவோட தங்கச்சி இந்த பக்கம். இவங்களுமே 4 பேர், 4 பொண்ணுங்க, ஒருத்தங்க இறந்துட்டாங்க. ஸோ என்னோடய மாமியார், என் ஹஸ்பண்டோட தம்பி நாராயணன் 2 பேருமே எல்லாருக்கும் தெரியும். இவங்களுக்கு தனியாக யூடியூப் சேனல் இருக்குது. அதுவுமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆன்மீகமாக சம்மந்தமானது நிறைய போடுவாங்க. அவங்களுக்கு அந்த பக்தி ரொம்ப அதிகம், அதனால் நிறைய இன்ஃபர்மேஷனும் கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக பாருங்கள், எங்கள் ஃபேமிலி அப்படியே குரூப்பாக உட்காந்துருந்தோம். இன்னும் ஒருத்தி வந்துக்கிட்டே இருக்கா, செம்ம டிராஃபிக்கு, அதனால் அவள் வந்துகிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே தாங்காதரா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டோம், சாப்பிட போயிட்டோம். நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து குரூப் ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயும் ஃபோட்டோ ஷூட்டு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிளம்பிட்டு அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, எங்கேயாவது நின்று டீ குடிச்சிட்டு வரது. ஆனால் இவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, இவங்க இங்கேருந்து வந்து கிளம்புவாங்க, அதனால டைம் ஆகிடுச்சு. சீரியஸான கான்வர்சேஷன் நாங்கள் என்ன போயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெஜ்ஜு சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி பரவாயில்லப்பா, இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் வெஜ்ஜு சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே நான்வெஜ் சாப்பிட்டீங்க, எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகிடுச்சு. அதனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம் இதனால் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். நான் உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். சிவி நேச்சரில் 2வது சூப்பராக போயிட்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சத்து மாவு தான். ஸோ இதில் வந்து நான் 33 பொருள் போட்டு அரைச்சிருக்கேன். இந்த வாட்டி ஸ்பெஷலாக 34. அந்த 34வது பொருள் என்ன பார்த்தீங்கன்னா மூங்கில் அரிசி. ஸோ மூங்கில் அரிசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அது இல்லாமல் அதோடைய ப்ரைஸுமே அதிகம். அது வந்து நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி இந்த வாட்டி வந்துட்டு சத்து மாவில் சேர்க்கணுன்றதுக்காக சேர்த்துருக்கோம். ஸோ 34 பொருள் போட்டு இந்த வாட்டி வந்து சத்து மாவு ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணி வச்சுக்கோம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். மெயினாக வந்து நம்ம சிவி நேச்சரில் வாங்குறவங்க அதிகமான ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறவங்க தான். விரதம் இருக்கிறவங்க காலையில் வந்துட்டு ஒரு டம்ளர் இல்லை ஒரு சொம்பு நான் அப்படி குடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு அது வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு நீங்கள் காலையில் டிஃபன் வந்து ஹரிபரியாக போவாங்க. அந்த டைமில் நம்ம என்ன டிஃபன் கொடுத்தாலுமே வந்துட்டு ரொம்ப ஃபுல்ஃபில்லாக நமக்குமே ஆகாது, அவங்களுக்குமே வந்துட்டு வயிறு ஃபுல்லாக ஆகாது. ஸோ அந்த சமயத்தில் அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டம்ளர் வந்து இந்த சத்து மாவு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே அவங்க எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நான் என் வீட்டு பசங்களுக்கும் அதான் கொடுத்துட்ருக்கேன், நாங்களும் அதான் குடிச்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க.